எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன்னா எனக்கு எத்தனை லீவ் அவைல் பண்ண முடியும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லீவ் இருக்குது. அண்ட் ஆர்மடு ஃபோர்ஸஸில் நீங்கள் சிஆர்பிஎஃப்லையோ சிஎஸ்எஃப்லையோ ஜாயின் பண்ணிங்கன்னா லீவோட டைப்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா, நான் உங்கள் எஸ்ஐ கணேஷ், ஹெல்பிங் மோர் தமிழ் பீப்புள் டு இன்வால்வ் இன் ஆர்மடு ஃபோர்ஸஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லீவ் எல்லாம் என்டைட்டில்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ஏர்ன்டு லீவ், அதாவது இஎன்னு சொல்லுவோம். தென் ஹாஃப் பே லீவ், கம்யூட்டட் லீவ், லீவ் நாட் டியூ, எக்ஸ்ட்ராடினரி லீவ், மேட்டர்னிட்டி லீவ், ஸ்பெஷல் மேட்டர்னிட்டி லீவ், பேட்டர்னிட்டி லீவ், லீவ் டு ஃபீமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஃபார் அடாப்டேஷன் ஆஃப் சைல்டு, சைல்டு கேர் லீவ் சிசிஎல்னு சொல்லுவோம். ஒர்க் ரிலேட்டட் இல்னஸ் அண்ட் இன்ஜுரி லீவ், ஸ்டடி லீவ், அட்ஹாக் எம்ப்ளாயீஸ் லீவ், லீவ் ஃபார் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ், கேஷுவல் லீவ் அதாவது சிஎல்னு சொல்கிறது, அண்ட் ஸ்பெஷல் கேஷுவல் லீவ். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இத்தனை டைப்ஸ் ஆஃப் லீவை நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். உங்களோட ஆர்கனைசேஷன் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன டைப்ஸ் ஆஃப் லீவை எடுக்கலாம் அண்ட் எத்தனை டேஸ் எடுக்கலாங்கிறது உங்கள் ஆர்கனைசேஷனில் உள்ள ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் மேனுவல் இருக்கும். ஸோ அந்த மேனுவல் படி டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஸ்வலாக ஆர்மடு ஃபோர்ஸஸில் ரொட்டீனாக இயர்லி எடுக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் லீவ் பார்க்க போகிறோம். ஒன்று ஏர்ன்டு லீவ் அண்டு இன்னொன்று கேஷுவல் லீவ். ஓகே, இத்தனை டைப்ஸ் ஆஃப் லீவ் இருக்குது. அப்போ நீங்கள் சிஆர்பிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்பில் டோட்டல் உங்களுக்கு 60 நாள் இஎல் அண்டு 15 நாள் சிஎல் கிடைக்கும். அதே மாதிரி தான் பிஎஸ்எஃப்லையும் அண்டு எஸ்எஸ்பிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஐடிபிபிலையும் அண்டு அஸ்ஸாம் ரைஃபிள்ஸும் சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் 60 டேஸ் சிஎல் இருக்குது அண்ட் 15 நாள் சிஎல் இருக்குது. இதை நீங்கள் இயர்லி எப்படி எடுக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு 60 நாள் இருக்கும். சில பட்டாலியனோட டிபெண்ட்ஸ் இது நீங்கள் ஒரு வருஷத்தில் 3 டைம் தான் லீவ் போகணுன்னு சில அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் சில இடத்துல என்னென்னா நீங்கள் வருஷத்துக்கு 4 டைம் லீவ் போய்க்கலாம். விச் மீன் நீங்கள் இஎல் 3 டைம் தான் போகணுன்னா உங்களுக்கு 30 நாள் 2 டைம் போவீங்க அண்ட் ஒரு டைம் சிஎல் போவீங்க 15 நாள். இப்போ சில இடத்துல எப்படின்னா 4 டைம்னா நீங்கள் 20 நாள் இஎல் போய்க்கலாம். ஏர்ன்டு லீவ் 3 டைமாக 20 + 20 + 20 60 நாள் இஎல் போய்க்கலாம் அண்ட் ஒரு டைம் 15 நாள் சிஎல் போய்க்கலாம். இது எப்படி வரும்னா, சிஎல் உங்களுக்கு 15 நாள்லாம் சிஎல்ல கேஷுவல் லீவில் எந்த இதுவுமே கவுண்ட் ஆகாது. மீன்ஸ் சண்டே அண்ட் ஜிஹெச் எது வந்தாலுமே கவுண்ட் ஆகாது. அண்ட் இயர்லி நீங்கள் 2 RH எடுத்துக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே சொல்லுவோம் RHனா. ஸோ இயர்லி நீங்கள் 2 RH எடுத்துக்கலாம். அது நீங்கள் எதுலனாலும் எடுத்துக்கலாம். எதர் உங்கள் சிஎல்லையோ எடுக்கலாம், இல்லை உங்கள் கேஷுவல் லீவில் உங்கள் இஎல்ல எடுக்கலாம். ஓகே, இஎல்ல நீங்கள் எப்படி எடுக்க முடியும்னா, நீங்கள் இப்போ 20 நாள் இஎல் போகிறீங்க அப்படின்னா 20 நாள் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸில் ஒரு சண்டே அண்ட் சஃபிக்ஸில் ஒரு சண்டே கிடைக்கும். இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் எதனாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இல்லைனா கெசட்டட் ஹாலிடே மீன்ஸ் ஜிஹெச்னு சொல்லுவோம், அண்டு RH ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேவோ, இந்த 2 ஏதாவது ஒரு ஹாலிடே உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ்லேயோ இல்லை சஃபிக்ஸ்லேயோ. ப்ரிஃபிக்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி மண்டே கிளம்புறீங்க நினச்சிக்கோங்க, நாளையிலேருந்து உங்கள் லீவ் ஸ்டார்ட் ஆகுது 20 நாள். ஸோ 20 ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த சண்டே அவைல் பண்ண முடியும். இன்றைக்கி சண்டே மீன்ஸ் இந்த சண்டே உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு மண்டேலேருந்து தான் உங்கள் லீவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி லீவுக்கு முந்தின நாள், லீவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். லீவ் முடிஞ்சதுக்கு பிந்தின நாள் சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து உங்கள் லீவ் ஸ்டார்ட் ஆகுது, 20 டேஸ் நீங்கள் லீவ் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் சண்டே அவைல் பண்ணிக்கலாம் ப்ரிஃபிக்ஸில். ஸோ நீங்கள் 20 நாள்லாம் பின்னாடி ஒரு சண்டே வரும். லாஸ்ட்டு உங்களோட லீவ் சாட்டர்டேவோட முடியும். 20 நாளுங்கிறது சாட்டர்டே முடிஞ்சதுன்னா நீங்கள் சஃபிக்ஸில் ஒரு சண்டே அவைல் பண்ணிக்கலாம். மீன்ஸ் நீங்கள் 20 நாள் லீவ் போனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 22 நாள் லீவ் கிடைக்கும். இது உங்களுக்கு இந்த ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். கேஷுவல் லீவில் பார்த்தீங்கன்னா 15 நாள் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் 15 நாள் எடுக்கிறதுல அண்ட் இஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சண்டேவும் நடுவில் இருக்கிற எந்த சண்டேவுமே நீங்கள் எடுக்க முடியாது. சிஎல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வர எத்தனை சண்டேனாலும் சரி, எத்தனை ஜிஹெச்னாலும், ஜிஹெச் நீங்கள் அன்லிமிட்டட். இப்போ நீங்கள் 15 நாள் எடுக்கிறீங்க, நீங்கள் 15 நாள் எடுத்த பீரியடில் உங்களுக்கு 4 ஜிஹெச் வருதுனால நீங்கள் அதுவுமே அவைல் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பட் ஒன்லி என்ன உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்னா, நீங்கள் RH எடுப்பீங்கல்ல, RH இயர்லி 2 RH தான் எடுக்க முடியும். நீங்கள் ஒன்று சிஎல்ல எடுத்துக்கலாம் கம்பைண்டாக, இல்லைனா இஎல்ல எடுத்துக்கலாம், இல்லை இஎல்ல ஒரு RH சிஎல்ல ஒரு RHன்னு நீங்கள் 2மே தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த 15 நாள் நீங்கள் எடுக்கிறீங்க சிஎல்னா கேஷுவல் லீவ். 15 நாள் நீங்கள் ஒரே டைமில் 15 நாள் எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்குள்ளே 4 ஜிஹெச் வரலாம், இல்லை 2 சண்டே வரலாம்.
ப்ரிஃபிக்ஸில் ஒரு சண்டே வரலாம், இல்லை நடுவுலேயே உங்களுக்கு 2 சண்டே வரலாம். நீங்கள் எடுக்கிற காம்பினேஷன் பொறுத்து, அந்த டே காம்பினேஷனை பொறுத்து. இப்போ ஜிஹெச் அதில் உங்களுக்கு 4-5 ஜிஹெச் இருக்கிறதுனால நீங்கள் எத்தனை ஜிஹெச்னாலும் அவைல் பண்ணலாம். ஸோ அது ரவுண்டப்பாக உங்களுக்கு என்ன ஒரு லம்சமாக ஒரு எத்தனை லீவ் கிடைக்குன்னா, அரௌண்ட் நீங்கள் 15 நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20 நாள் 22 நாள் லீவ் அவைல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 நாளையும் நீங்கள் 3 டைமாக 20 நாள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 22 டேஸ் கிடைக்கும். ப்ரிஃபிக்ஸில் ஒரு சண்டே, சஃபிக்ஸில் ஒரு சண்டே சேர்த்து 22 நாள் கிடைக்கும். டோட்டல் 66 நாள். ப்ளஸ் இதில் ஒரு நீங்கள் இதில் ஒரு 20 நாள் நீங்கள் மினிமம் வச்சாலும் 66 + 20 86 டேஸ். உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 86 டேஸ் கிடைக்கும். ஆக்சுவல் லீவ் ஒன்று உங்களுக்கு என்னென்னா 75 டேஸ் தான். நீங்கள் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இயருக்கு வந்து அரௌண்ட் 86 டேஸ் கிடைக்கும் லீவ். ஸோ நீங்கள் அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் இதே வேறு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, தூரமாக இருக்கிறீங்க, நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு பை ஃப்ளைட் நீங்கள் ரீச் ஆனாலும் நீங்கள் தமிழ்நாடு வந்து ரீச் ஆகிறதுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 1.5-2 டேஸ் கண்டிப்பாக எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த லீவை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னது எல்லாமே வந்து லீவ் நீங்கள் எடுக்கிற டேவை பொறுத்து, பீரியடை பொறுத்து. நான் நடுவில் போகிறேன், எனக்கு நடுவில் போனீங்கன்னா உங்களுக்கு சண்டே கிடைக்காது, ப்ரிஃபிக்ஸ்லேயும் கிடைக்காது, சஃபிக்ஸ்லேயும் கிடைக்காது. ஸோ நீங்கள் லீவ் வந்து இதுக்கு அக்கார்டிங்லி பிளான் பண்ணணும். எல்லாருக்குமே லீவ் பிளான் ஃபஸ்ட்டே எல்லா பட்டாலியனுமே லீவ் பிளானுங்கிற ஒரு பிளான் வாங்குவாங்க. லீவ் பிளான்னா என்னென்னா நீங்கள் எந்த டைமில் லீவ் போகணுன்ட்டு இயர்லி ஃபஸ்ட்டில் வாங்குவாங்க. நீங்கள் எந்தெந்த சிஎலை தவிர நீங்கள் இஎல் வந்து சில இடத்துல 3 டைம் எடுக்கலான்ட்டு ஆர்டர் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் 3 டைம் எந்தெந்த டேயில் எந்தெந்த மந்தில் லீவ் போகிறீங்கிறத நம்ம முன்னவே லீவ் பிளான் ஒரு அப்ளிகேஷனில் கொடுக்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த டேயில் உங்களுக்கு வேறு எந்த டியூட்டிஸுமே இல்லை, வேறு எந்த எமர்ஜென்சிஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டேயில் நீங்கள் லீவ் போய்க்கலாம். இப்போ நான் வந்து ஜான்வரியில் கொடுக்குறேன் லீவ், எனக்கு 20 டேஸ் ஜான்வரியில் போகணும், அப்புறம் 20 டேஸ் ஜூனில் போகணும், அண்ட் 20 டேஸ் நவம்பரில் போகணும். நான் ஃபஸ்ட்டு லீவ் பிளானில் கொடுக்குறேன்னா அது அப்ரூவ் ஆகி வரும் அந்த லீவ் பிளான். அப்படி அப்ரூவ் ஆகி வர லீவை நீங்கள் வந்து அந்த டைமில் அந்த லீவை நீங்கள் எந்த டேயில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி லீவ் எடுத்துக்கலாம். எமர்ஜென்சி லீவ் என்னென்னா கேஷுவல் லீவ் வந்து எமர்ஜென்சி தான், அது எந்த ஃபிக்ஸட்லையுமே கிடையாது. ஸோ நீங்கள் கேஷுவல் லீவை உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சிஸ் இருக்கோ அந்த டைமில் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அண்ட் இஎல் வந்து நீங்கள் இந்த கொடுத்த லீவ் பிளான் படியே எடுக்கலாம். அண்ட் இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த லீவ் பிளான் வர டைமில் உங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டியோ இல்லை வேறு ஏதாவது டியூட்டியோ வேறு ஏதாவது எமர்ஜென்சியோ வந்ததுன்னா அந்த லீவ் பிளான் உங்களுக்கு கேன்சல் ஆகி நீங்கள் திருப்பி வேறு அப்ளிகேஷன் கொடுத்து லீவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு லீவ் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் நீங்கள் இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 60 டேஸ் ப்ளஸ் 15 டேஸ் இருக்குது லீவ். 75 டேஸ் இருக்குது. அதை நீங்கள் டோட்டலாக நீங்கள் பிளான் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 85 டேஸ் வரைக்கும் ஒரு இயருக்கு லீவ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த லீவ்லேயும் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் எல்லா லீவுமே எடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதோட கான்செப்ட் பற்றி அதுக்கான ஒரு தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக சிஆர்பிஎஃப் சென்ட்ரலைஸ் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி லீவ் இவ்வளோ டைஸ் போகலான்ட்டு. இது ஒவ்வொரு ஃபோர்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். என்னென்னா அவங்க லீவ் விடுற அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம். பட் இதுதான் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸில் எல்லாமே இதுதான் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி தான் லீவோட பேட்டர்ன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் சிஎஸ்எஃப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ் இஎல் அண்ட் 15 டேஸ் சிஎல் கிடைக்கும். மித்த எல்லா ஃபோர்ஸஸ்லையுமே உங்களுக்கு சேம் தான், 60 நாள் இஎல் ஏர்ன்டு லீவ் அண்ட் 15 நாள் சிஎல். சிஎஸ்எஃப்பில் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வீக் ஆஃப்னு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு சிஎஸ்எஃப்பில். நம்ம மித்த எந்த ஃபோர்ஸஸ்லையுமே வீக் ஆஃப்னு கிடையாது. நீங்கள் சண்டே எந்த டே வந்தாலும் நீங்கள் டியூட்டி இருந்தால் போய் தான் ஆகணும். வீக் ஆஃப் வந்து சிஎஸ்எஃப்பில் மட்டும் ஒரு டே எல்லாருக்குமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த வீக் ஆஃப் எடுத்தீங்கனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அந்த வீக் ஆஃபில் உங்களுக்கு டியூட்டி இருந்தாலும் நீங்கள் அதை பின்னாடி வர்ற லீவ்லையோ அதை மெர்ஜ் பண்ணி நீங்கள் சிஎல் போகிறீங்கன்னா அந்த நீங்கள் வீக் ஆஃபில் ஒர்க் பண்ண டேஸை மெர்ஜ் பண்ணி நீங்கள் அதையும் லீவாக அவைல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லீவு எப்படி எடுக்கலாங்கிறது. இன்னும் நான் டீட்டெயிலாக இதில் நிறையா ப்ரோஸ் அண்ட் கான்ஸஸும் இருக்குது. நான் இதை வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். இந்த லீவ்லையோ இந்த லீவ் பேட்டர்ன்லையோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது லீவ் பற்றியோ இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றியோ எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.